மன்னன் ஒருவன் தன்னுடைய மக்களுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்றை அறிவித்தார். அதாவது கோட்டையின் வாசல் கதவுகளை யார் ஒருவர் கைகளால் தள்ளி திறக்கிறார்களோ அவங்களுக்கு நாட்டினுடைய பாதி பகுதியை எழுதி வைத்து விடுவதாக அறிவித்தார். உடனே மக்களுக்கெல்லாம் பயங்கர குசி. ஒரே கூட்டமாக போயிட்டாங்க. கோட்டை வாசல் கதவுகிட்ட போய் திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீனு போட்டி போட்டு ஒரே கூட்டம். திடீர்னு பார்த்தா ஒரு மறு அறிவிப்பு ஒன்று வருது. ஒருவேளை அப்படி யாரும் தள்ளி திறக்க முடியலை அப்படின்னா அவங்களுடைய 2 கைகளுமே துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சைடு நாட்டினுடைய பாதி பகுதி கிடைச்சிடும்னு ஆசை, ஒரு பக்கம் கைகள் 2ம் துண்டிக்கப்படுங்கிறது ஒரு பயம். மக்கள் அதில் கூட்டமாக வந்தவங்களில் எல்லாருமே வெளியாயிட்டாங்க. ஐயோ, இது எதுக்கிட்ட தேவையில்லாத வம்பு, நம்ம தள்ளி அதெல்லாம் பெரிய யானையாலேயே திறக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேராச்சும் குறைஞ்சது சேர்ந்து இழுக்கணும். அப்போ தான் அந்த வாசல் கதவுகள்லாம் திறக்க முடியும். அவ்வளவு பெரிய பெரிய கதவுகள் இல்லையா. அப்போ பயந்து யாருமே போகலை, சரி திறக்கிறதுக்கு முன் வரல. எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக முயற்சியோடு முன் வந்தான். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எதுக்குப்பா தேவையில்லாத வம்பு, நாடு கிடைக்கும்னு போய் ஆசைப்பட்டு உன் கைகளையும் இழந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்காம அவநம்பிக்கை தான் அவனுக்கு கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் அந்த இளைஞன் பின்வாங்குவதாக முடிவு பண்ணலை. எப்படியா இருந்தாலும் எது நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனால் என் கைகள் தானே போக போகுது, போனால் போயிட்டு போட்டோம், அப்படி ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நாட்டில் பாதி எனக்கு கிடைக்குமே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கதவுகளை திறக்கணும்னு ஒத்துக்கிட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு அவரை விட்டு திறக்க விட்டாங்க. போய் கதவுகளை தள்ளுறாரு. தள்ளின உடனே அது கதவுகள் திறந்துருச்சு. ஏன்னா உள்பக்கமாக எந்த தாளும் இடப்படவில்லை அந்த கதவுகள். இது எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உடனே மன்னன் அறிவித்தபடியே பாதி நாடை அவருடைய பேரில் எழுதி வச்சார். அதாவது பல பேர் இப்படி தான், நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு பயத்திலேயே பாதி விஷயங்கள் நம்ம செய்யாமல் இருந்துடுறோம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வெற்றியோ தோல்வியோ நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும். தோல்விகள் இல்லாத எந்த ஒரு வெற்றிகளுமே இந்த சரித்திரத்தில் இடம்பெற்றதா வரலாறே இல்லை. அப்படி தோல்விகளே இல்லாமல் பெற்ற வெற்றிகள் அளவுக்கு அதிக நாட்கள் நீடித்ததாகவும் சரித்திரம் இல்லவே இல்லை. அதனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்களை வைத்து நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அடுத்தவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள், தவறில்லை. ஆனால் இறுதியான முடிவு உங்களுடையதாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க, தோத்துட்டீங்க அப்படின்னா வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேசத்தான் தெரியும். ஆனால் அது நல்லதோ கெட்டதோ, அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் முயற்சியோடு போராடுங்க. எல்லாருக்குமே வெற்றி என்பது சாத்தியம். முயற்சி பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. லாட்ரி சீட்டு கூட நீங்கள் வாங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு விடும். நீங்கள் வாங்காமல் முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா எதுவும் நடக்காது. நான் உங்கள் பணித்திரி சங்கர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.